தற்போது மாறிய வீட்டிலும் வாங்கும்படி ஆயிற்று புதிதாக 2 புத்தக அலமாரிகள். நான் இல்லாமல் போகும் காலத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடும் எவரேனும் தமக்கு பிடித்ததை வைத்துக் கொள்ள அலமாரிகளை மட்டும். வீடு மாறும் போதெல்லாம் என்னால் தான் சுமை அதிகம் என்றும் இவ்வளவு புத்தகங்கள் எதற்கு என்றும் கோபமாக கேட்கிறார்கள் பிள்ளைகள். நான் சொல்லிக் கொள்வதில்லை அவர்களிடம். இந்த புத்தகங்கள் தான் பழைய குப்பைகள் வலிந்து அடைக்கப்பட்டு மூச்சு திணறிக் கொண்டிருந்த என் அகத்தை சுத்தம் செய்தவை என்று, முறிந்த எலும்புகளின் வலியை நினைவிற்கொள்ளாது இன்னும் வேகமாக நடக்க வைத்தவை என்று, இருண்ட காலங்களில் 7 கதிர்களாய் ஒளி தந்தவை என்று, யாரும் செல்லாத பாதையில் செல்கின்ற துணிவையும் விடுதலையை இசைத்து பறக்கவும் வைத்தவை என்றும், கடும் பாலை பயணத்தின் நீரும் நிழலும் என்று, வனத்தை, அருவி ஒலியை, பறவைகளின் பாடலை மனசுக்குள் இசைத்தவை என்று, இந்த புத்தகங்கள் தான் பணி முடிந்து திரும்பும் இருட்டிய பொழுதுகளில் மூத்திர சந்துகளில் அச்சமின்றி நடக்க வைத்து வீடு சேர்த்தவை என்று, மனிதர்களின் இழிவான தந்திரங்களை இனங்காணச் செய்து உண்மையான உண்மையை, அன்பை உணர்த்தியவை என்று, இந்த புத்தகங்கள் தான் வாழ்வை வண்ணங்களாக்கும் என் எண்ணங்களின் தீரா கொண்டாட்டம் என்பதை நான் சொல்லிக் கொள்ளவில்லை அவர்களிடம். ஆனாலும் இந்த தருணத்தில் இன்னும் 2 வரிகள் இப்போது கூடுதலாக என் மனதில் தோன்றுகின்றன, உங்களிடம் சொல்லிக் கொள்ள வேண்டும் என்று. இந்த புத்தகங்கள் தான் உங்களை சந்திக்கும் வாய்ப்பினை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தவை என்றும், இந்த புத்தகங்கள் தான் இந்த மேடையில் இப்படி ஒரு அரிய கணத்தை எனக்கு வழங்கியவை என்றும் சொல்லிக் கொள்ள பிரியப்படுகிறேன்.